Goodbye, LSK. Trust the word you can. Goodbye, LSK. இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் பார்க்க போகிறோம். லோகித் பண்ண போகிறாரு. அது ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட் சமையல் தான். இப்பி நூடுல்ஸ். இன்றைக்கி டின்னருக்கு வந்து இப்பி நூடுல்ஸ் லோகித் தான் சமைக்க போகிறாரு. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்பி நூடுல்ஸ் ஒரு ஃபேமிலி பேக் ஒன்று வச்சுருக்கோம். அதில் 4 பீஸ் போட போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம். ஸோ முதல்ல இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவார். ரெடி பண்ணி வச்சுட்டு அவரோட ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக க்ளீனாக கழுவி வச்சு இப்போ நம்ம இதை வெட்டலாம். எதை வெட்ட போகிறீங்க? ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் இருந்து ஆரம்பிப்போம். ஒரு பாதி வெட்டியாச்சு, இன்னொரு பாதி. என்னாச்சு? அழுகுற மாதிரி இருக்கு. ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வெங்காயத்தை முதல்ல வெட்டுறேன். ரொம்ப வருத்தப்படாதீங்க, அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வெட்டி பிடிச்சாச்சு. தேவையான அளவு அழுதுருக்காரு லோகி. பாருங்கள், கண்ணை பாருங்கள். இப்போ அவர் அடுத்தது தக்காளி, பச்சை மிளகா வெட்ட போகிறாரு. முதல்ல தக்காளியை வெட்டிப்போம். தக்காளியை சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு அவர் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறார். அதை சின்ன பசங்க யாரா பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் தனியாகவே பண்ணாதீங்க, உங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட பண்ணுங்கள். அவங்க பக்கத்தில் நிற்க வச்சு பண்ணுங்கள். இதெல்லாம் வெட்டியாச்சு. இன்னும் ஒரு தக்காளி இருக்கு. ஆமாம், இன்னும் ஒரு தக்காளி இருக்கா, இதையும் வெட்டிப்போம். இங்கே இந்த தக்காளிக்கு நடந்த அதிசயத்தை பாருங்க. ஒரு பாதி இப்படி இருக்கு, இன்னொரு பாதி இப்படி இருக்கு. இது என்னதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ நிலா வந்து வளர்பிறை தேய்பிறை மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் மூடி இருக்கு, ஒரு பக்கம் திறந்துருக்கு. இது நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வெட்ட வேணாம், ஏன்னா இப்போ நம்ம இதை எப்படியும் மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். தக்காளி வெட்டியாச்சு. அடுத்தது பச்சை மிளகா, அதையும் எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. அந்த கத்தியாலே தள்ளி விடுங்க, பார்த்து சைடில் விடக்கூடாது. சின்ன வயசுலேயே பசங்க வந்து சமையல் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே எங்கன்னா வேலைக்கு போயிட்டு வெளியே தனியாக தங்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் அவங்க வந்து சமையல் செஞ்சு சாப்பிட முடியும். இல்லாட்டி ஹோட்டலுக்கு தண்டத்துக்கு காசை செலவு பண்ணோம். ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகு உடம்பு சரியில்லைன்னா டாக்டருக்கு செலவு பண்ணோம். அதனால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சமையல்லாம் கற்றுக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவே நம்ம இந்த தக்காளி கூட தான் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் இவரையும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டிப்போம், ரொம்ப சின்னதாக வேணாம். இது ஒரு 3 பீஸாக வெட்டினா போதும். இப்போ உங்களுடைய மிளகா சின்னதாக இருந்ததுன்னா 2 பீஸ் போதும். யாரும் பயந்துடாதீங்க, லோகித் பச்சை மிளகா வெட்டுறதே கறி வெட்டுற மாதிரி தான் வெட்டுறாரு. அவ்வளோதான். இப்போ தக்காளி கூட போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸை பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸாக இந்த பச்சை மிளகாவையும் இந்த தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம்.
இது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சிப்போம். ஒரு கை மேலே வச்சுக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ எப்படி அரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஓரளவு அரைஞ்சிருந்தால் போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் இது வெங்காயம் வதக்கும் போது அது கூட சேர்த்து. ஓகே, இது நல்லாவே அரைஞ்சிருக்கு. நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய், நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்களோ இப்பி நூடுல்ஸ் அந்த அளவுக்கு ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் அந்த கடாய் சூடாகட்டும். சூடானோடனே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இது நல்லா சூடாகிறதுக்கு ஹீட்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுப்போம். இப்போ நல்லா ஹீட் ஆகணுன்னே நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கடாய் நல்லா ஓரளவு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம். ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு, இந்த வெங்காயத்தை போடுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயும் கொஞ்சம் சூடாகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது பார்த்தாலே ரொம்ப கவலையா வருது, ஒரே அழுகியே வருது. இப்போ இந்த எண்ணெய் ஓரளவு லைட்டாக சூடாயிடுச்சு. நல்லா பபிள்ஸ் வேற வருது பாருங்க. ஆமாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை எடுத்து போட்டுவோம். வெங்காயத்தை கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, எண்ணெய் தெரிச்சு போடும். வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம இதை கிளறி விட்டுருவோம். இது நல்லா நம்ம ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருவோம். வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கும். அதனால் தேவையான அளவு ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கோங்க கையில். இது என்ன உப்பு வேறு கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, இதுதான் இந்து உப்பு. உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக ஓரளவு ப்ரௌன் கலர் வரும். கேமராவில் தெரியுமான்னு தெரியல. இப்போ இது நல்லா ஓரளவு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஓரளவு இது ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்னும் இது கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னு நம்ம அந்த தக்காளி மிளகா அந்த மிக்சரை போட்டு வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. எப்படியும் இந்த எண்ணெய் அழுக வச்ச இந்த வெங்காயம் ஒழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியை எடுத்து ஊற்றிடுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஊற்றிப்போம்.
அவர் தண்ணி எதுக்காக கொஞ்சம் ஊற்றுனார் அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிற தக்காளியெல்லாம் வரணுன்ட்டு. நீங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா தக்காளியும் வந்து கொஞ்சம் வதங்கணும். வதங்கிட்ட பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க விடணும். சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த இப்பி நூடுல்ஸ் கூடயே நம்ம இந்த கொட்டுறதுக்கு மசாலா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 4 நூடுல்ஸ் தான் போடுறதுனால 4 பேக்கெட் எடுத்துப்போம். இது கொஞ்சம் அந்த பச்சை வாடம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது கொண்டாந்து மசாலா. பேக்கெட் மசாலா நம்ம குட்டியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். லோகிக்கு கை சுடுதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மசாலா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸ் கூட நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நூடுல்ஸை வந்து இதில் வேக வைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு, அதாவது இப்போ நம்ம 4 நூடுல்ஸ் போட போகிறோம். அந்த 4 நூடுல்ஸும் டிப் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. டிப் ஆகிற அளவுக்குன்னா அது கரெக்டாக டிப் ஆகிற அளவுக்கு போதும். அதுக்கு மேலாம் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் போயிடும். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சு சிம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு அதை கொதிக்கட்டும். கொதிக்கும்போது தான் வந்து நம்ம அது நூடுல்ஸ் பீஸை வந்து அதுக்குள்ளே வைக்கணும். இப்போ இதை நம்ம கொதிச்சிருக்கான்னு பார்ப்போம். கொதிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், நல்லா ஆவி வருது, கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணால் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெடியான பட்சத்தில் நம்ம வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் எடுத்து ஒன்றா வைக்கலாம். ஒன்றா எடுத்து வைங்க லோகித். இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போடணும், தெரிஞ்சதுன்னா டேஞ்சர் தான். அது சைடில் வைங்க, அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களால் வைக்க முடியும் பொறுமையாக. கடைசி பீஸையும் போடலாம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, அதை கொஞ்சம் ஸ்பூன் வச்சுக்கிட்டு, நீங்கள் மேபி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பசங்க வந்து அப்படியே உடையாமல் சாப்பிட்ணுன்னா அப்படி தான் வச்சாகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உடச்சி கூட விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா டிப் ஆகும். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டுருக்காரு லோகித். அது நல்லா அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம சேர்த்து வச்ச அந்த மசாலா அந்த வாட்டரில் வந்து நல்லா டிப்பாக இருக்கான்றது பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த கரண்டியை வச்சு நீங்கள் கொஞ்சம் அமைக்கி விடுங்க.
கரண்டியை ஃப்ளாட்டாக வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா போகும். அந்த மாதிரி. ஆனால் கை பத்திரம், கை வந்து உங்களுக்கு அதில் போடக்கூடாது. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேகும். அந்த மூடியை வச்சு அப்படியே மூடி வைக்கலாம். அப்பப்போ கிளற வேண்டாம், ஏன்னா கிளறினீங்கன்னா அப்படியே குழஞ்சிரும். இப்போ நம்ம இதை நூடுல்ஸ் நல்லா வந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. ஆமாம், கொஞ்சம் கிளறுங்க. பார்த்து கை படக்கூடாது. அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. இந்த நூடுல்ஸ் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து வச்சா கூட போதும். அந்த கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் இருந்தாலே அது வந்துடும். ஏன்னா ரொம்ப கலர் வேணாம், ரொம்ப கலர்னா கூட இருக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட இப்பி நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னும் பரிமாறிக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. குட் பாய் LSK. கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் and please provide your comment. Thank you. Bye bye. Trust the word you can. Goodbye LSK. Trust the word you can. Goodbye LSK.